வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பிப்ரவரி 2ஆம் தேதி விழுப்புரத்தில் தேமுதிக மாநில மாநாடு. கூட்டணி முடிவெடுக்க விஜயகாந்திற்கு அதிகாரம். கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குழு அமைப்பு. திமுக கூட்டணிக்கு தேமுதிக வந்தால் மகிழ்ச்சி. பொருளாளர் ஸ்டாலின் வரவேற்பு. கோவாவில் கட்டடம் இடிந்து விழுந்து 13 தொழிலாளர்கள் மரணம். பலி எண்ணிக்கை உயரும் என்று அச்சம். விரிவான செய்திகள். வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி விழுப்புரத்தில் மாநில மாநாடு நடத்த தேமுதிக முடிவெடுத்துள்ள நிலையில் லோக்சபா தேர்தல் குறித்து முடிவெடுக்க கட்சித் தலைவர் விஜயகாந்திற்கு பொதுக்குழு அதிகாரம் அளித்துள்ளது. சென்னை நெல்லூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பொன்னேரியில் தேமுதிகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் ஞாயிறன்று காலை துவங்கியது. கட்சித் தலைவர் விஜயகாந்த் தலைமையிலான இக்கூட்டத்தில் வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் கட்சியின் மாநில மாநாடு நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் மொத்தம் 19 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. வரும் லோக்சபா தேர்தலில் கூட்டணி குறித்து முடிவெடுக்க கட்சித் தலைவர் விஜயகாந்திற்கு அதிகாரம் தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டு பிரச்சினைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள தேமுதிக செயற்குழு இப்பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. தமிழக மீனவர் பிரச்சினை நிரந்தர தீர்வு காணும் வகையில் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டதாக தெரிவித்துள்ள தேமுதிக செயற்குழு மதுக்கடைகளை தொடர்ந்து திறப்பதற்கு கண்டனம் தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பால் விற்பனை விலையை குறைக்கவும் இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. திமுக கூட்டணிக்கு தேமுதிக வந்தால் மகிழ்ச்சி என்றும் முடிவெடுக்க வேண்டியது விஜயகாந்த் தான் என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவையில் நடக்கும் திமுக இளைஞர் அணியின் கூட்டத்தில் பொருளாளர் ஸ்டாலின் பங்கேற்றார். மாநில மாவட்ட மாநகர இளைஞரணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களை ஸ்டாலின் சந்தித்தார். திமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்தால் மகிழ்ச்சி அடைவோம் என்று தெரிவித்த ஸ்டாலின் கூட்டணி குறித்து தேமுதிக தான் முடிவை அறிவிக்க வேண்டும் என்றார். புதிய தமிழகம் கட்சி திமுகவுடன் கூட்டணி அமைத்திருப்பதால் பலம் பெருகும் என்றும் ஸ்டாலின் கூறினார். மதுரை மாவட்ட திமுக நிர்வாகிகள் கூண்டோடு மாற்றப்பட்டது குறித்து நிருபர்கள் கேள்வி எழுப்பிய போது நோ கமெண்ட்ஸ் என்று ஸ்டாலின் பதில் தந்தார். கோவாவில் கட்டப்பட்டு வந்த 5 மாடி கட்டடம் இடிந்து தரைமட்டமானதில் 13 பேர் பலியாயினர். இடிபாடுகளில் சிக்கியுள்ள 20 பேரும் இறந்திருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. கோவா தலைநகர் பனாஜியில் இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கான்கோனா டவுனில் ரபி ரெசிடென்சி எனும் பெயரில் 5 மாடி அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டு வந்தது. சனியன்று மாலை கட்டட பணியில் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கட்டடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்து தரைமட்டமானது. தகவல் அறிந்ததும் ராணுவம், தீயணைப்பு படை, தேசிய பேரிடர் மீட்பு படை என பல அமைப்புகளும் விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். 25 பேரை இடிபாடுகளுக்குள் இருந்து மீட்ட போது அதில் 13 பேர் இறந்திருந்தனர். எஞ்சியவர்கள் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கட்டட இடிபாடுகளுக்குள் 20க்கும் மேற்பட்டோர் சிக்கியிருக்கும் நிலையில் ஞாயிறன்று 2வது நாளாக மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்தன. சனியன்று இடிபாடுகளில் இருந்து அபய குரல்கள் கேட்டதாகவும் ஞாயிறு அதுபோன்ற குரல்கள் எதுவும் கேட்கவில்லை என்றும் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளோர் கூறினர். இடிபாடுகளுக்குள் சிக்கியிருப்பவர்கள் உயிருடன் இருக்க வாய்ப்பு மிகவும் குறைவு என்றும் கூறப்படுவதால் பலி எண்ணிக்கை மளமளவென அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. சனிக்கிழமை இரவில் மீட்பு பணிகளை நேரில் பார்வையிட்ட கோவா முதல்வர் மனோகர் பாரிக்கர் கட்டட உரிமையாளர், ஒப்பந்ததாரர், மாநகராட்சி என்ஜினியர் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தவறு செய்தவர்கள் யாரையும் தப்ப விடமாட்டோம் என்றும் கூறினார். நவி மும்பையைச் சேர்ந்த பாரத் டெவலப்பர்ஸ் அண்ட் ரியல்டர்ஸ் எனும் கட்டுமான நிறுவனம் அடுக்குமாடி குடியிருப்பை கட்டி வந்தது. கட்டி முடிக்கப்பட்ட கட்டடத்தில் நடிகை ஆஷா பரேக், கோவா விளையாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் தவாட்கர் ஆகியோரும் பிளாட்டுகளை வாங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர், ஆசிரியர் உள்பட அனைத்திந்திய பணி விதிமுறைகளின் கீழ் ஊதியம் பெறுவோருக்கு தமிழக அரசு பொங்கல் போனஸ் அறிவித்துள்ளது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஞாயிற்றுக்கிழமையன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். வரும் பொங்கல் பண்டிகையை அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் சிறப்பாக கொண்டாட ஏதுவாக போனஸ் மற்றும் சிறப்பு போனஸ் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா, சி மற்றும் டி பிரிவை சார்ந்த அலுவலர் மற்றும் ஆசிரியர்களுக்கு 3000 ரூபாய் என்ற உச்சவரம்பிற்குட்பட்டு 30 நாட்கள் ஊதியத்திற்கு இணையான மிகை ஊதியம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். ஏ மற்றும் பி பிரிவை சார்ந்த 2012, 2013 ஆண்டில் குறைந்தபட்சம் 200
340 நாட்கள் பணிபுரிந்து ஊதியம் பெறுவோருக்கு 1000 ரூபாய் சிறப்பு மிகை ஊதியம் வழங்கப்படும் என்றும், ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம் பெறுவோர், முன்னாள் VAO உள்ளிட்டோருக்கு 500 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்றும் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இதன் மூலம் அரசுக்கு 308 கோடியே 28 லட்சம் ரூபாய் செலவாகும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். ஊழல்வாதிகள் யாரையும் தப்ப விடமாட்டோம் என்று டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சூளுரைத்துள்ளார். கட்சி துவங்கி ஓராண்டுக்குள் டெல்லி மாநிலத்தில் ஆட்சியை பிடித்துவிட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சி லோக்சபா தேர்தலில் போட்டியிட்டு பார்லிமென்டிலும் நுழைய முடிவு செய்துள்ளது. லோக்சபா தேர்தலுக்கான வியூகங்கள் குறித்து சனிக்கிழமை டெல்லியில் உள்ள ஆம் ஆத்மி கட்சி அலுவலகத்தில் துவங்கிய விவாதம் 2வது நாளாக ஞாயிறன்றும் நீடித்தது. லோக்சபா தேர்தல் வியூகங்கள் குறித்து கட்சித் தலைவர்களுடன் விவாதிப்பதற்காக டெல்லி கன்னாட் பிளேஸில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு வந்த கெஜ்ரிவாலிடம் ஆம் ஆத்மி அரசுக்கு காங்கிரஸ் வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வருவதால் ஊழல் குற்றச்சாட்டுகளிலிருந்து காங்கிரசார் விடுவிக்கப்படுவார்களா என்று நிருபர்கள் கேட்டனர். அதற்கு கெஜ்ரிவால் கூறுகையில், காங்கிரஸ், பாரதிய ஜனதா அல்லது ஆம் ஆத்மி கட்சி யார் ஊழல் செய்தாலும் அவர்களை தண்டிக்காமல் விடமாட்டோம் என்றார். ஊழல் ஒழிப்பில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்றும், ஆனால் அதற்கு தங்களுக்கு கால அவகாசம் தேவை என்றும் கெஜ்ரிவால் கூறினார். मैं बार-बार ये कहने की कोशिश कर रहा हूं कि अभी हमारे को 8 दिन हुए हैं, थोड़ा सा समय दीजिए, किसी को भी नहीं बख्शा जाएगा. मतलब भ्रष्टाचार से समझौते का सवाल ही नहीं उठता. अपनी जिंदगी दांव पे लगा दूंगा, लेकिन भ्रष्टाचार के साथ समझौता नहीं होने वाला. ये मैं आपको आश्वासन दे रहा हूं. चाहे वो शीला दीक्षित जी ने किया हो, चाहे वो किसी मंत्री ने किया हो, चाहे किसी संतरी ने किया हो, चाहे किसी कांग्रेसी ने किया हो, चाहे बीजेपी वाले ने किया हो, और चाहे हमारा कोई व्यक्ति हमारी पार्टी का या हमारे सरकार में कोई करे, किसी भ्रष्टाचार से बिल्कुल समझौता नहीं होगा. लेकिन थोड़ा सा समय दीजिए. டெல்லி அபார்ட்மெண்டில் 5 படுக்கை அறைகளுடன் கூடிய 2 வீடுகள் முதல்வர் கெஜ்ரிவாலுக்காக தேர்வு செய்யப்பட்டதற்கு ஆம் ஆத்மி ஆதரவாளர்களிடமிருந்தே எதிர்ப்பு கிளம்பியதை தொடர்ந்து அந்த வீடு தனக்கு வேண்டாம் என்று கூறிவிட்டதாகவும் நிருபர்களிடம் ஞாயிறன்று கெஜ்ரிவால் கூறினார். சிறிய வீடு கிடைக்கும் வரையில் கன்னாட் பிளேஸில் உள்ள கட்சி அலுவலகத்திலேயே மக்களிடம் குறை கேட்கப் போவதாகவும் கெஜ்ரிவால் கூறினார். தனது பாதுகாப்பு குறித்து போலீஸ் கவலைப்பட வேண்டாம் என்றும் கூறிய கெஜ்ரிவால், உள்ளங்கையை காட்டிய தனக்கு நீண்ட ஆயுள் இருப்பதாகவும், தனக்கு ஒன்றும் நேர்ந்து விடாது என்றும் சிரித்தபடி கூறினார். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு பிறகு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த தாழ்வு மண்டலமானது வடக்கு நோக்கி நகர்ந்து ஞாயிறு காலை நிலவரப்படி யாழ்ப்பாணத்திற்கு கிழக்கே 210 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இலங்கைக்கு கிழக்கு கடற்கரை அருகே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்த சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன், தாழ்வு மண்டலம் கரையை கடந்த பின் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு பிறகு மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறினார். நேற்று தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவிலே யாழ்ப்பாணத்திற்கு கிழக்கு 210 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இந்த தாழ்வு மண்டலமானது இன்று இரவு இலங்கையின் கிழக்கு கடற்கரை பகுதியை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடந்த 26 மணி நேரத்திலே கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மழை பெய்துள்ளது. மிக அதிகமான மழை 1 சென்டிமீட்டர் குளச்சலில் பதிவாகியுள்ளது. இந்த நிகழ்வானது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலைய இருப்பதன் காரணத்தினாலே ஆழ்கடலுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழையை எதிர்பார்க்கலாம் எனவும் வானிலை மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். திமுக MP கனிமொழி பிறந்த நாளை முன்னிட்டு கட்சித் தலைவர் கருணாநிதி உள்ளிட்ட அக்கட்சியினர் நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். திமுக MP கனிமொழியின் 46வது பிறந்த நாள் விழாவை கட்சியினர் ஞாயிறன்று வெகு விமரிசையாக கொண்டாடினர். சென்னை CIT நகரில் உள்ள கனிமொழி வீட்டிற்கு கட்சித் தலைவர் கருணாநிதி நேரில் வந்து அவருக்கு தன்னுடைய வாழ்த்தை தெரிவித்து ஆசி வழங்கினார். தொடர்ந்து திமுக நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள், MLAக்கள் மலர்கொத்து கொடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். திமுக பொருளாளர் ஸ்டாலின் முன்தினமே தனது வாழ்த்தை தெரிவித்ததாக கட்சியினர் கூறினர். ஞாயிறன்று கோவையில் இளைஞரணி கூட்டத்தில் பங்கேற்க ஸ்டாலின் சென்றுவிட்டார். தமிழகம் முழுவதும் நலத்திட்ட உதவிகளை கட்சியினர் வழங்கினர். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஞாயிறன்று விண்ணில் ஏவப்படும் GSLV T5 ராக்கெட் கவுண்டவுன் சனிக்கிழமை காலை 11:18 மணிக்கு துவங்கியது. தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளான GSAT-14 செயற்கைக்கோள்
GSLV T5 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்த திட்டமிடப்பட்டது. ஏற்கனவே 2010ஆம் ஆண்டில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவான கிரையோஜெனிக் என்ஜின் கொண்ட GSLV ரக ராக்கெட் தோல்வியடைந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி GSLV T5 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட இருந்தது. ஆனால் திரவ எரிபொருள் கசிவு காரணமாக ராக்கெட் ஏவுவது தள்ளி வைக்கப்பட்டது. தற்போது அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்யப்பட்ட நிலையில் 1982 கிலோ எடை கொண்ட GSAT-14 செயற்கைக்கோளுடன் GSLV T5 ராக்கெட்டின் கவுண்டவுன் துவங்கியுள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் விண்வெளி மையத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:18 மணிக்கு இந்த ராக்கெட் ஏவப்படுகிறது. இதற்கான கவுண்டவுன் சனிக்கிழமை காலை 11:18 மணிக்கு துவங்கியது. காலை 11:48 மணிக்கு எரிபொருள் நிரப்பும் பணிகள் துவங்கின. GSAT-14 செயற்கைக்கோளை 17 நிமிட பயணத்தில் அதிகபட்சம் 35,975 கிலோமீட்டர் தொலைவில் GSLV T5 ராக்கெட் நிலைநிறுத்தும். இதற்கு முன் ரஷ்யாவிலிருந்து வாங்கிய கிரையோஜெனிக் என்ஜின்களை பயன்படுத்தி வந்த இஸ்ரோ தற்போது இரண்டாவது முறையாக உள்நாட்டு தயாரிப்பில் உருவான கிரையோஜெனிக் என்ஜினை GSLV-5 ராக்கெட்டில் பயன்படுத்துகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நாமக்கல்லில் மண்பானை தயாரிக்கும் பணி மும்முரமாக நடந்து வருகிறது. பொங்கல் பண்டிகை என்றாலே கரும்பும் பொங்கல் பானையும் தான் நினைவுக்கு வரும். மண் பானையில் பொங்கல் வைத்து அதை இறைவனுக்கு படைத்து வழிபடுவது தமிழக பாரம்பரியமாகும். இப்பண்டிகையை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டத்தில் அரூர், அலங்காநத்தம், புதுப்பட்டி பகுதிகளில் மண்பானைகள் செய்யும் பணியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளனர். வரும் 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாட உள்ளதை முன்னிட்டு சிறியது முதல் பெரிய அளவிலான பானைகள் இங்கு தயாரிக்கப்பட்டு வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாக மண்பானையில் பொங்கல் வைப்பது மக்கள் மத்தியில் குறைந்து வருவதால் அதன் உற்பத்தியும் குறைந்துள்ளதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர். இந்த மண்பாண்ட தொழிலை மேம்படுத்த அரசு மானியம் வழங்கி நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் சில ஆண்டுகளுக்குள் இத்தொழில் அழிந்துவிடும் என்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் கூறினர். ஆதியில இந்த தொழில் அதிகமா முன்னேற்றமா இருந்துச்சு. 10-15 பேர் செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த தலைமுறைக்கு வர வர பாத்தீங்கன்னா 3 பேர் 4 பேர் தான் செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த 3 பேர் 4 பேர் செய்யறதுலயே அதிக விலைவாசி இல்ல. அதனால எங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கெல்லாம் ஆள் கிடையாது. அதனால எங்களுக்கு கவர்மெண்ட் ஏதாவது ஒரு தொழில் செய்யறதுக்காக எங்களுக்கு சிறுகடன் வழங்குற கேக்குறோம். இதனால இது எவ்வளவு கஷ்டம். இந்த தை மாசம் மட்டும்தான், மார்கழி, தை, இது 2 மாசத்துல தான் எங்களுக்கு இந்த தொழில் இருக்குது. மத்த நாள்லாம் கிடையாது. அந்த 10 மாசத்துக்கு நாங்க எங்க போய் என்ன வேலை செய்யறது? கூலி வேலைக்கெல்லாம் குறிப்பிட்ட நாள் தானே கூலி வேலைக்கு. நாங்க அன்னாடும் போக முடியுதுங்களா? அப்புறம் இந்த மாதிரி சருவு இதெல்லாம் போய் கொண்டுட்டு வரதுக்கு அது கொஞ்ச நாள் ஆயிருது. இந்த 2 மாசத்துக்கு உண்டான வருமானத்தை வச்சு நாங்க 12 மாசம் எப்படி சாப்பிடுவோம்? அதனால எங்களுக்கு அரசாங்க நிதியுதவி வழங்குமாறு கேட்கிறோம். அரசமெல்லாம் இதே தான் தொழில், வேற தொழில் வழி இல்லை. நாங்கள் இதையோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எதை செஞ்சு அதை அப்படி அவங்க அங்கே வியாபாரிங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேட்கறவங்களுக்கு போட்டுக்கிட்டு நாங்கள் அப்படியே இந்த மண் வேலையவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வேற வேலைக்கு போறதில்லை. வெளியில போனால் விலைக்கு மண் வாங்கணும், செத்தை வாங்கணும், முள் வாங்கணும், விரவு வாங்கி போட்டு சோள வைக்கிறோம். அதனால கொஞ்சம் கட்ட மாட்டேங்க. லோனு கொஞ்சம் கொடுத்தா அதை கொஞ்சம் அதோட வச்சு படிக்கலாம். பண்டிகை காலங்களில் மட்டுமே மண்பாண்ட தொழில் நடப்பதால் பலர் இந்த தொழிலை விட்டு மாற்று தொழிலுக்கு சென்று விட்டதாகவும் தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். தங்கத்தின் விலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று மாற்றம் இல்லை. ஒரு சவரன் தங்கம் 22,256 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,782 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 48 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 45,235 ரூபாயாக இருந்தது. குழந்தைகளை கவரும் வகையில் அறிவியல் கண்டுபிடிப்பு தகவல்களுடன் கோஆப்டெக்ஸ் தயாரித்துள்ள படுக்கை விரிப்புகளுக்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தில் புத்தாண்டு மற்றும் பொங்கல் விற்பனை பல்வேறு மாவட்டங்களிலும் துவக்கப்பட்டுள்ளது. கோவையில் மருதம் விற்பனை நிலையத்தில் சரித்திர புகழ்பெற்ற பாரம்பரிய சின்னங்கள், கோவில் சிற்பங்கள், ஓவியங்களுடன் மென்பட்டு சேலைகள் விற்பனைக்கு வந்துள்ளன. அஜந்தா ஓவியங்கள், சிந்து சமவெளி நாகரீகத்தை வெளிப்படுத்தும் சிற்பங்கள், இந்து மத வழிபாட்டில் உள்ள யாழி சிற்பங்கள், சித்தன்னவாசல் ஓவியங்கள் என 10க்கும் மேற்பட்ட டிசைன்களில் இவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. குழந்தைகளை கவரும் வகையில் கல்வியும் காட்சியும் என்ற தலைப்பில் தமிழ் சங்ககால இலக்கியங்கள், அவற்றை இயற்றியவர், அறிவியல் கண்டுபிடிப்பு மற்றும் கண்டுபிடிப்பாளர் குறித்த தகவல்களுடன் கூடிய படுக்கை விரிப்புகளை இந்த ஆண்டு கோஆப்டெக்ஸ் அறிமுகப்படுத்தியுள்ளது. மேலும் சாலை விதிகள், இலக்கியம், சுற்றுச்சூழல், பச்சை பூமி,
ஆத்திச்சூடி, பறவைகள், வாகனங்கள், கார்ட்டூன் உருவங்கள் பொறிக்கப்பட்ட படுக்கை விரிப்புகள் குழந்தைகளை பெரிதும் கவர்ந்துள்ளது. இதுபோன்ற படுக்கை விரிப்புகளை குழந்தைகள் பயன்படுத்துவதால் அதில் உள்ள தகவல்கள் குழந்தைகள் மனதில் எளிதில் பதிவாகும் என்றும் இதனால் அவர்களுடைய ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் என்று மண்டல மேலாளர் ராஜசேகரன் தெரிவித்தார். இந்த ஆண்டு கோஆப்டெக்ஸில் குழந்தைகளுக்கான படுக்கை விரிப்புகள் அறிமுகப்படுத்தியுள்ளோம். இதில் அறிவியல் சம்பந்தப்பட்ட படுக்கை விரிப்புகள், விளையாட்டு சம்பந்தமான படுக்கை விரிப்புகள் மற்றும் இலக்கிய படுக்கை விரிப்புகள் போன்றவை அறிமுகப்படுத்தியுள்ளோம். இது குழந்தைகளுக்கு இந்த அறிவியல் படிப்புக்கு சம்பந்தமானது இருப்பதால் இது குழந்தைகளுக்கு நல்ல உதவியாக இருக்கும். அதனால் குழந்தைகள் மக்களிடம் நல்ல வரவேற்பு உள்ளது. இதனால் கோஆப்டெக்ஸ் விற்பனை அதிகமாகிறது வாய்ப்பு. அடுத்த புடவை இலக்கிய ஆண்டு சரித்திர புகழப்பட்ட சின்னங்கள் எல்லாம் புடவையில் பதித்து புடவைகளை அறிமுகப்படுத்தியுள்ளோம். புதுவிதமாக அறிமுகப்படுத்தியுள்ள இந்த குழந்தைகளின் படுக்கை விரிப்புகளுக்கு பெற்றோரிடமும் நல்ல வரவேற்பு உள்ளதால் மேலும் பல புதிய தகவல்களுடன் குழந்தைகளுக்கான உடைகள் தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ராஜசேகரன் கூறினார். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.